தூத்துக்குடிக்கு என்னெல்லாம் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முத்து குளித்தலுக்கு ஃபேமஸ். அப்புறம் துறைமுக பட்டணம். இங்கே இருக்கிற இந்த உப்பளங்கள் ரொம்பவே யூனிக்கானது. வேற எந்த ஊர்லேயும் பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. பாரதியார் மட்டும் இல்லை, உமறு புலவர் அவரும் இந்த தூத்துக்குடியில் இருக்கிற எட்டயபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிறந்திருக்கிறாரு. நம்மளுடைய விடுதலை போராட்ட வீரர் கட்டபொம்மன் அவருடைய டயலாக் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் பிறந்த இந்த பாஞ்சாலங்குறிச்சியும் இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்கு. அடுத்து முக்கியமாக சாப்பாட்டு விஷயத்துக்கு வருவோம். இங்கே இருக்கிற இந்த ஸ்வீட் மக்ரூன்ஸ் இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸ். சுகர்னால செஞ்ச அந்த மக்ரூன்ஸ் வந்து நம்ம ஊர்களில் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் நிறையவே கிடைக்கும். பட் இங்கே அதே மக்ரூன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்குது. அது இங்கே ஒரு யூனிக்கான விஷயம். இதை தவிர சாப்பாட்டு ஐட்டத்தில் தூத்துக்குடி பரோட்டா, இங்கே வைக்கிற வத்த குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடி சுற்றி இருக்கிற இடங்களில் பனை தொழில் இங்கே ஃபேமஸ். அதனால பனை சம்மந்தப்பட்ட சில பொருட்கள்லாம் இங்கே ரொம்பவே கிடைக்கும். அதாவது பனங்கருப்பட்டி இது வந்து இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல். முத்து குளிக்கிறது மாதிரியே சங்கு குளிக்கிறதுன்னு ஒரு விஷயம் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீன் தொழில். அடுத்து தூத்துக்குடியில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் தேரிக்காடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம். தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிற ஒரு குட்டி பாலைவனம் அப்படின்னே சொல்லலாம். இதோட மண்ணு தான் இதோட சிறப்பு. வித்தியாசமான ஒரு கலர், ரெட்டா இல்லை மெரூனான்னு சொல்ல தெரியல, அந்த மாதிரி ஒரு கலரில் யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேரிக்காடு வந்து ஒரு முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட்டாக கூட இருக்குது.